அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஃபர்மனமா ப்ளாக்ஸ். என்னையும் இதையும் என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. అలాగే ఒక్క చూపిస్తాను. లైక్ చేయండి, షేర్ చేయండి, సబ్స్క్రైబ్ చేయండి. తెలుగులో ఏదాச்சும் கிராமர் மிஸ்டேக் இருந்தால் சாரி. சரிங்களா? இப்போ 2-3 நாளாகவே நம்ம வீடியோஸ்க்கு கொஞ்சம் வியூஸ் போக மாட்டேங்குது. காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா நான் திருத்திப்பேன். மைக் வாங்கிட்டேன், ஸ்டாண்ட் வாங்கிட்டேன். இன்னும் என்ன வாங்கணும், எல்லாமே நான் வாங்கிட்டேன்னு எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் பேசுறதையும் நான் கம்மி பண்ணிட்டேன். ரொம்ப லாங்காலாம் நான் விளாக் போடுறதில்ல, அதையும் நான் கம்மி பண்ணிட்டேன். இதில் என் வியூஸ் கம்மியாக போகுது. நீங்கள் சொல்லுங்கள், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு தோன்றதை நான் சொல்லிடுறேன். என்னை விட்டு நீங்கள் போனாலும் உங்களை விட்டு நான் போக மாட்டேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கான விளாக் என்னங்கிறத தமிழ்னு பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. ஆமாம், ரம்ஜான் அப்போது எங்கள் ஓனர் அம்மா எனக்கு, என் குடும்பத்துக்கு, அப்புறம் இந்த குவைத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஹதியான் கொடுத்தாங்க. அது என்னங்கிறதான் நம்ம விளாக். ஃபஸ்ட்டு இந்த பேக் என்னன்னு பார்க்கலாம். இந்த பேக் எங்கள் ஓனர் அம்மா நான் இங்கே வந்த முதல் நாள் கொடுத்தாங்க. இதில் புளித்தோல் போட்டிருக்கு. எங்கள் ஓனர் அம்மாவுக்கு அவங்க சொந்தக்காரங்க யாரோ வாங்கி தந்தாங்க. இந்த புளித்தோல் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்துட்டாங்க. இது இந்த மாதிரி லாக் ஓப்பன் பண்ணி இதுதான் ஓட்டிடுவேன். பயப்படாதீங்க, ஓட்டிடுவேன். அதுக்கப்புறம் இந்த பேக் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது எல்லாமே எங்கள் வீட்டில் 2 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்களோட கேரக்டர்லாம் எப்படின்னா, துபாயில் ஒரு தடவை யூஸ் பண்ண பொருள் மறு தடவை யூஸ் பண்ண மாட்டாங்கங்கிற பாலிசியை கொண்டவங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். விலை எவ்வளோ இருந்தாலும் அதெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க, வாங்கிப்பாங்க. ஒரு தடவை, மிஞ்சி போனால் 2 தடவை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன மாதிரி வேலைக்கார பொண்ணுக்கு, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இல்லாதவங்க இருப்பாங்களே, அவங்களுக்குலாம் கொடுத்துருவாங்க. எந்த அளவுக்கு நேக்கா யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் நேக்கா யூஸ் பண்ணுவாங்க. அதுக்குன்னு சொல்லி ரஃப் அண்ட் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. பேக் அப்படியே புதுசாக இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த பேக் கிச்சன். இங்கே ஒரு லாக், இங்கே ஒரு லாக், அவ்வளோதான். இது ஒரு ஹேண்ட்பேக். அதுக்கப்புறம் இந்த ஹேண்ட்பேக். இந்த ஒரு ஸ்டைலே இப்படிதான். அதுக்கப்புறம் இந்த ஒரு ஹேண்ட்பேக். சரிதா? இந்த ஹேண்ட்பேக்ல கண்டக்டர் ஹேண்ட்பேக் இருக்குமே, அந்த மாதிரி தான் இருக்கு. உள்ள இருக்கிற இதை கூட கழட்டலை, பேப்பர்ஸ் கூட இன்னும் கழட்டலை, அப்படியே இருக்கு பாருங்க. இது ஒரு ஹேண்ட்பேக். அதுக்கப்புறம் இது பேக் பேக். அதுக்கப்புறம் இது ஒரு பிளாக் கலர் ஹேண்ட்பேக். அதுக்கப்புறம் இது சைடில் மாட்டிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஹேண்ட்பேக். அதுக்கப்புறம் இது கையில் போட்டுக்காங்களோ என்னமோ தெரியல. இது ஒரு ஹேண்ட்பேக். இது கையில் எப்படி வந்துருக்கு. இது ஒரு ஹேண்ட்பேக். இது ஒரு ஹேண்ட்பேக். இதுல குட்டியா ஒரு பர்ஸ் இருக்கு. இது ஒரு ஹேண்ட்பேக்.
வேணும்னா கழட்டிக்கலாம். ஹேண்டில் இருக்கு. அடுத்தது கிரீன் கலர்ல ஒரு ஹேண்ட்பேக். அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. இதில் 6 செயின் இருக்கு. இது ஒரு ஹேண்ட்பேக். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது ஒரு குட்டி பர்ஸ். இங்கே ஏடிஎம் கார்டு வைக்கிற மாதிரிலாம் இருக்கு. இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த ஹேண்ட்பேக்கில் தான் எனக்கு கொடுத்தாங்க. அதாவது உனக்கு பிடிச்சதை நீ எடுத்துட்டு மீதி உன் தங்கச்சிங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நான் சூஸ் பண்ணலை, அவங்களே வந்து கொடுத்தாங்க. இந்தா இது உனக்குன்னு சொல்லி. நம்மளை வந்து சூஸ் பண்ண முடியாது. அவங்க 2 பொண்ணோட ரூமும் கிளீன் பண்ணி எனக்கு இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி ஒரு இடத்துல ஒதுக்கி வச்சிருவாங்க. ஒதுக்கி வச்சதுக்கப்புறம் சரி இது பரினாக்கு கொடுக்கலாம், மீதி வந்து இவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் எனக்கு இந்த ஹேண்ட்பேக் தந்திருக்காங்க. இதை தவிர்த்து இன்னும் கொஞ்சம் ஹேண்ட்பேக்ஸ் இருக்கு. இந்த அளவுக்கு இல்லை, இதோட கொஞ்சம் கம்மி தான். அதுவும் ப்ளஸ் ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். ட்ரெஸ்ஸஸ்லேயும் எனக்கு கொஞ்சம், அப்புறம் இன்னொருத்தவங்களுக்கு கொஞ்சம், அதே மாதிரி ஸ்லீப்பர்ஸும் எனக்கு கொஞ்சம் இன்னொருத்தவங்களுக்கு கொஞ்சம்னு சொல்லி தருவாங்க. உனக்கு வேணுங்கிறத நீ எடுத்துட்டு மீதி உன் தங்கச்சிங்களுக்கு உன் சொந்தக்காரங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இந்த செருப்பு ரொம்ப புதுசு, கட்சு. அந்த பொண்ணுக்கு வந்து இந்த இது பத்தலன்னு சொல்லி எனக்கு கொடுத்துருக்காங்க. இது அதுக்கப்புறம் இதெல்லாம் பழசுனா ஒரு தடவை 2 தடவை அவங்க போட்டு தான் நம்மளுக்கு தருவாங்க. இது பழசுனா, இதுவுமே பழசுனா. அதே மாதிரிதான் அதிகமா இந்த ஊர்ல எல்லாம் கட்சு தான் போடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பசங்க போடுவாங்க இல்லையா, ஷூ, அந்த மாதிரி தான் போடுவாங்க. இன்ஷால்லா உங்களோட செருப்பு வந்து அந்த வீடியோ ஒரு சின்ன கிளிப் வேணா எடுத்து காமிக்கிறேன். இந்த பிள்ளைங்க எப்படி செருப்பு யூஸ் பண்றாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் இது ஒரு செருப்பு. அவ்வளவுதான். இது பார்த்துருப்பீங்க ரம்ஜான் இன்னைக்கு 3:30 மணிக்கு வாங்கி தந்த ட்ரெஸ். ஸோ விளையாடே இருக்கும். பார்க்கலாம் அப்படின்னா ரம்ஜான் மேலே போய் பாருங்க. இந்த ட்ரெஸ் உங்களுக்கு நல்லா கிளீனா தெரியும். அதுக்கு அடுத்தது இந்த ட்ரெஸ்ஸு வாங்கி அந்த பொண்ணு போடவே இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு கொடுத்துட்டாங்க. சரி ஓனரம்மா சொன்னாங்க பக்ரீத்துக்கு போட்டுக்கோன்னு சொல்லி இதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ரொம்பவும் பெருசாக இருக்கும். இன்னொரு கூட தான் போடணும். அவ்வளோதான். இந்த ட்ரெஸ். அதுக்கப்புறம் இது வந்து இன்னர். இப்போ பட்டனை பார்த்தோன்னே புது ட்ரெஸ் நினச்சிருப்பீங்களே, நானும் அப்படிதான் நினைச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது இது வந்து உள்ள போடுற ட்ரெஸ். அவ்வளோதான். இது கைக்கு தான் இந்த மாதிரி அழகா இருக்கு. சரி இதே தான் இந்த பிளாக்கும். இந்த பிளாக்கு கொஞ்சம் கழுத்து வந்து பெருசா இருக்கு. ஹேண்டு ட்ரெஸ் அதே மாதிரி தான் இந்த ரோஸுக்கு ரவுண்ட் கழுத்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் எங்க ஓனர் அம்மா எனக்கு கொடுத்தாங்க. ரெயின் கோட் மாதிரி இருக்கு. கீழே அப்படியே இது கை, இது ட்ரெஸ். அவ்வளோதான். ஹேண்ட்பேக், ஸ்லீப்பர்ஸ், ட்ரெஸ், இன்னர்ஸ் இந்த மாதிரி தான் வந்து எனக்கு கொடுத்தாங்க. மீதி வந்து இல்லாதவங்களுக்குன்னு சொல்லி தருவாங்க இல்லையா, அந்த மாதிரி பாக்ஸ்லாம் போட்டு பேக் பண்ணி வச்சுட்டாங்க. அது பேக் பண்ணும்போது என்னால் எடுக்க முடியல. பேக் பண்ணி அனுப்புறதுக்கு முன்னாடி ஹாலில் வச்சாங்க. அதை மட்டும்தான் நான் லைட்டாக வந்து வீடியோ எடுத்திருக்கேன். அதை நான் ஜாயின் பண்ணுறேன். எங்கள் ஓனர் அம்மா எந்த ரம்ஜானுக்கு இதுதான் எனக்கு ஹதியாவாக சொல்லி தந்தாங்க. ப்ளஸ் நான் வரும்போது எனக்கு ஒரு ஸ்லீப்பர் வாங்கி தந்திருந்தாங்க, வீட்டுக்குள்ளே போட்டுட்டு நடக்கிற மாதிரி. அந்த ஸ்லீப்பர் கொஞ்சம் கெட்டு போயிடுச்சு. அதுக்காக நேற்று தான் ஒரு புது ஸ்லீப்பர் வாங்கி தந்தாங்க. அதையும் நான் இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன். அல்ஹம்துலில்லாஹ் இந்த வருஷம் ரம்ஜானுக்கு எங்கள் ஓனர் அம்மா அவங்க பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு, ஹஸ்பண்டுக்கு, பிள்ளைக்கு, தங்கச்சிங்களுக்கு, அவங்க குழந்தைங்களுக்கும், அப்பா விட்டுட்ட, அக்கா விட்டுட்ட, ஹஸ்பண்ட் விட்டுட்டேன்னு சொல்லி மொத்தம் 3 விட்டுட்டு இருக்கிற மஜித்துக்கும் ஒரு நாள் இஃப்தாருக்கு வர நோன்பாளிகளுக்கு ஏதாச்சும் ஸ்நாக் வாங்கித்தாங்கன்னு சொல்லி காசு தந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட இருக்கிற
இதில் கொஞ்சம் இந்த ஹேண்ட்பேகு, ட்ரெஸ்ஸு, ஸ்லீப்பர்ஸு எனக்கும் என்ன மாதிரி இன்னும் சில பேர் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கும் சொல்லி இவங்க கொடுக்குறாங்க. அல்லாஹ் தஆலா எல்லா பர்க்கத்தையும் இவங்களுக்கு தந்து அருள் புரிவானாயாக. ஆமீன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் இதோட நான் இந்த விளாகை நான் முடிச்சுக்கலான்னு இருக்கேன். இன்னைக்கான விளாக் எப்படி இருந்துச்சு, நிறை குறை எல்லாமே கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் மறக்காம நம்மளோட சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதோட நான் இந்த விளாகை கட் பண்ணிக்கிறேன்.